இந்த ஏழை அடியனையும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்படி அநேக பரிசுத்தவான்கள் மத்தியிலும் கூட வேத வசனத்தை நன்கு தெரிந்த பிள்ளைகள் மத்தியிலும் கூட இந்த ஏழை அடியனை அவருடைய வார்த்தை சொல்லத்தக்கதாக தேர்ந்தெடுத்து கொண்ட என் தேவனுக்கு நன்றி செலுத்தி வாய்ப்பு கொடுத்த சபையா இருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே நன்றி சொல்லி தேவ வசன வார்த்தை கடந்து செல்ல என் தேவன் என்னை கிருபை பாராட்டுவாராக, பலப்படுத்துவாராக. விசேஷமாக அனைவரும் ஜெபத்தோடு இருப்பது எனக்கு மிகவும் ஒரு உத்வேகமாய் இருக்கும் என்பதை நான் தேவனுடைய பாதத்தில் வைத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்கிறேன். இந்த இடத்திலே ஒரு புதிய நிலையோடு இப்பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லத்தக்கதாக நான் நிற்கிறேன். விசேஷமாக அநேக தேவதாசர்கள் இந்த இடத்தில் நின்று தெளிவாய் நல்ல ஞானமுள்ள பிள்ளைகள் வார்த்தைகள் அநேகமாய் கொடுத்திருப்பார்கள். அந்த இடத்தில் நின்று அடியேன் கூட நிற்பதற்கு எனக்கு தகுதி பாராட்டின என் தேவனாகிய கர்த்தரை நான் சோஸ்தரிக்கிறேன். விசேஷமாய் நம்முடைய தேவன் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவருடைய அந்த பரிசுத்தத்தை குறித்து வேதம் அநேக இடங்களிலே சொல்லுகிறது. நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். நாம் கரத்தில் வைத்திருக்கிற இந்த வேதாகமத்து கூட பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த வேதத்தின் வழியிலே நம்முடைய பரிசுத்த தெய்வத்தை ஆராதிக்கும்படியாக நம்மை தமது குமாரனாய கிறிஸ்துவின் மூலமாய் நம்முடைய தேவன் பரிசுத்தராக மாற்றி இருக்கிறார் என்ற அந்த ஒரு விசுவாச மேன்மை நிமித்தமாக இன்றைக்கு அடியேன் எனக்கு அழைப்பு எனக்கு சொன்ன பொழுது மூப்பரங்கள் சொல்லும் பொழுது தேவ செய்தியை கொடுக்க வேண்டும் சொல்லும்போது மிகுந்த ஒரு பயத்தோடும் ஒரு ஆச்சரியத்தோடும் நான் அதை சிந்தித்தேன். எனக்கு வெள்ளிக்கிழமை சொல்லும் பொழுது நான் இரவிலே பிள்ளைகள் மனைவி தூங்கின பின்பு கர்த்தருடைய பாதத்தில் வைத்து முதல் முறை ஒரு ஸ்தல சபையிலே சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீர் தந்திருக்கிறீர். அடியேனை மறைத்து நீர் பேச வேண்டும், நீர் என்ன உணர்த்துகிறீரோ அதற்கு நான் செவி கொடுத்தவனாய் என்னை மறைத்து நீர் பேச வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு நான் வெள்ளிக்கிழமை இரவு தியானித்த பொழுது தேவன் என்னோடு பேசின ஒரே ஒரு வார்த்தை, பரிசுத்தத்தின் மேன்மை என்ற ஒரு தலைப்பிலே அடியனுக்கு அனுக்கிரகம் பாராட்டியிருக்கிறார். ஏனென்றால் வேத வாக்கியங்கள் எல்லாம் நாம் நன்கு கற்றறிந்திருக்கிறோம். ஆனாலும் ஆவியானவர் அவ்வப்பொழுது நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே ஸ்திரப்பட்டு நிற்கும்படியாக அநேக நேரம் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அநேக பிள்ளைகள் மூலம் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட நிலையிலும் கூட அடியனுக்கு கொடுத்த இந்த சாக்கியத்திற்காக என்னை தெரிந்தெடுத்து கொண்ட என் தாயின் கருவிலே என்னை உருவாக்கின என் பரிசுத்த தெய்வத்தினுடைய பாதத்தில் என்னை அர்ப்பணித்தவனாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு தேவன் எனக்கு கொடுத்த இந்த தமது ஆவியான மூலம் உணர்த்தின ஒரு வார்த்தை பரிசுத்தத்தின் மேன்மை. ஏனென்றால் அநேக வார்த்தைகளிலே நம்ம படிக்கும் பொழுது தேவனுடைய நாமம் என்பதை அவர் பரிசுத்தர் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை ஆராதிப்பதற்கு பரிசுத்தவான்களாக நாம் மாற்றப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த பரிசுத்தம் என்பது எவ்வளவு ஒரு முக்கியமானது என்பதை நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே ஆவியானவர் நம்மோடு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் அதை கற்றுக்கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இன்றைக்கும் கூட நமக்கு அந்த செய்திக்கு ஆதாரமாக யாத்ராகமம் 4:10 அந்த வசனத்தை எடுக்க விரும்புகிறேன். யாத்ராகமம் 4:10. இங்கு கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்தம் என்கிற அந்த வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள். ஒன்று, பரிசுத்தம் என்பது தனித்துவமானது, அது தன்னிகரற்றது என்கிற ஒரு பொருள். இன்னொன்று, அது பிரித்தெடுக்கப்படுவது இல்லை பிரித்தெடுக்கப்பட்டது என்று 2 பொருள். இந்த தன்னிகரற்ற இல்லை என்று சொன்னால் தனித்துவமானது என்பது தேவனை குறித்த அந்த வார்த்தை. அது மனிதனுக்கு வரும் விசுவாசிகளுக்கு வரும் பொழுது பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பது 2 பொருளாக அங்கு வெளிப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலைமையிலே இன்றைக்கு அந்த தனித்துவம், அதாவது பரிசுத்தம் என்கிற அந்த காரியத்திலே
அங்கு மோசையும் மற்றும் சிம்சோனை குறித்து அவருடைய அந்த காரியங்களிலே தேவன் அவர்களுக்கு எப்படி தமது பரிசுத்தத்தை அவர் அங்கு எடுத்து உரைக்கிறார், அந்த பரிசுத்தத்தை எப்படி வழிநடத்துகிறார் என்கிற அந்த ஒரு நிலையோடு நாம் இன்றைக்கு அந்த காரியங்களை சிந்திக்க தேவன் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. இங்கு மோசையினுடைய காரியத்தை நாம் இப்போ வாசித்தோம். ஆனால் மோசைக்கு அதாவது ஓரேப் கண்மலையிலே முதல் முறை அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் சீன் வனாந்தரத்திலே அவர்கள் வந்து நின்ற பொழுது அவர்கள் தாகத்தினால் இருந்த பொழுது மோசையின் இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், கண்மலையிலே நீ அடி என்று சொல்லும் பொழுது தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. அதே அடுத்து திரும்ப வரும் பொழுது அதே சீன் வனாந்தரத்திலே அவர் திரும்பவும் சொல்லுகிறார், அதே இடத்தில் அவர்கள் தண்ணீர் தாகமாக இருக்கிறது, ஆனால் அந்த இடத்திலே நீ கண்மலையில் பேசு என்று சொல்லும் பொழுது அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் கண்மலையை அடிக்கிறார். ஏனென்றால் முதல் முறை கண்மலை அடிக்கும் பொழுது தண்ணீர் வந்தது, இப்பொழுதும் பேசும் பொழுதும் தண்ணீர் வரும், ஆனாலும் அவர் அடிக்கிறார், ஆனால் தண்ணீர் வந்தது. இங்கு மோசையின் இடத்துல தேவன் சொன்ன வார்த்தை தான், நீ மேரிபாவின் தண்ணீரிடத்தில் என்னை பரிசுத்தம் பண்ணவில்லை என்று சொல்லி அப்பொழுது அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுகிறார். இங்கு தண்ணீர் வருவது மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது அது தேவனுடைய திட்டமாக இருந்தாலும் கூட, ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை நீ கண்மலையில் பேச வேண்டும் என்று சொல்லி இங்கு அந்த ஒரு சிந்தனையில்தான் இங்கு மோசையினுடைய சில குணாதிசயங்களை நாம் பார்த்து அதன் பின்பு அந்த பரிசுத்தத்திற்கான ஒரு மேன்மை குறித்து நாம் இங்கு சிந்திப்பதற்கு அது ஏதுவாயிருக்கும். முதலில் இப்போ நாம் வாசித்தது போல அங்கு மோசையினுடைய குணாதிசயங்களில் ஒன்றுதான் நான் மந்தனாவும் திக்குமாயும் உள்ளவன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வரும்படியாக தேவன் மோசையை கொண்டு அங்கு அனுப்ப விரும்பும் பொழுது அவர் மோசையினிடத்திலே தன்னுடைய பலவீனத்தை சொல்லுகிறார். அப்பொழுது அந்த சொல்லப்பட்ட வார்த்தை தான் நான் மந்தனாயும் திக்குவாயும் உள்ளவன் என்று சொல்லி. ஆனால் அங்கு அந்த நாவையும் நமக்கு வாயையும் நாவையும் கொடுத்த தெய்வம், அவர் சிருஷ்டித்தவர், சிருஷ்டிகர்த்தருக்கு நன்றாவே தெரியும், மோசையினுடைய பலவீனமும் தெரியும், மோசையினுடைய பலமும் தெரியும், எல்லாம் தெரிந்திருந்தும் கூட ஆனால் மோசை எடுத்து பயன்படுத்த தேவன் விரும்புகிறார். ஆனால் இவர் சொல்லுகிறார் நான் மந்தனாவும் திக்குமாயும் உள்ளவன் என்று சொல்லி. அடுத்தபடியாக என்னாகமும் 12:4-7 அடுத்து அதுக்கு கீழே இங்கு வேதம் சொல்கிறது என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் அவன் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இங்கு முதலில் பார்த்தோம் நான் மந்தனாவும் திக்குவாயும் உள்ளவன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது அவருடைய குணாதிசயம் மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதே போல 3வது வசனத்துல மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லுகிறது. அப்ப இங்க மோசையினுடைய குணாதிசயங்கள் அவர் சாந்த குணம் உள்ளவன் என்று சொல்லுகிறது. இந்த சாந்த குணம் என்பதற்கு சரியான நேரத்தில் சரியான விதத்தில் சரியானபடி கோபப்படுவது என்பது அர்த்தம். அப்படி என்று சொன்னால் இங்கு மோசே எல்லா விதத்திலும் அவர் சரியானபடி சரியான நேரத்திலே சரியான விதமாய் கோபப்பட்டாரா என்று சொன்னால் அந்த ஓரேபினுடைய கண்மலையில் அவர் செய்த காரியம் என்பது சற்று சர்க்கலான ஒரு காரியம். ஆனால் இங்கு வேதம் சொல்கிறது, ஆண்டவரை சாட்சி கொடுக்கிறார், என் வீட்டில் அவன் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொல்கிறார், பூமியிலே அவனை போல சாந்த குணம் உள்ளவன் யாரும் இல்லை என்று சொல்லி அவ்விதமாய் சொல்லுகிறார். அடுத்தபடியாக அங்கு மோசையினுடைய காரியங்களை குறித்து ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். யாத்திராகமம் 17:6 இங்கு அந்த முதலில் நான் சொன்னது போல அங்கு மோசையினுடைய காரியம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாய் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கு அழைத்து செல்லும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் தான் மோசே. இங்கு மோசையினுடைய காரியத்திலே தேவன் அவர் சொல்லக்கூடிய அந்த காரியங்கள் அவருக்கு பிரியமாயிருந்தது. ஏனென்றால் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் அவ்விதமாய் இருந்ததினாலே
அவர் இவ்விதமாய் சாட்சி கொடுத்த அந்த மோசையினுடைய அதாவது சில தேவன் அவருக்கு கொடுத்த அந்த கிருபையின் தாளந்தினுடைய காரியங்கள் இங்கு வேதம் சொல்கிறது. கண்மலையில் நீர், அதாவது கண்மலை ஓரபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இங்கு அவர்கள் ரெவிதிமிலே அதாவது ஓரபி அந்த சீன் வனாந்தரத்திலே ரெவிதிமிலே அவங்கள் பாளையம் இறங்கி இருக்கும் பொழுது அந்த இடத்திலே அவர்களுக்கு தண்ணீர் இல்லாத பொழுது இந்த சம்பவம் நடக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நிலையிலும் கூட, ஆனால் அவர் முதலாக தேவனுடைய சமூகத்தில் இந்த ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லையே என்று சொல்லி அவர்கள் சொல்லும் பொழுது, அப்ப என்ன சொல்றால், கண்மலையை நீ அடி என்று சொல்கிறார். அங்கு கண்மலையிலிருந்து அடித்த பொழுது தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. இப்ப அடுத்ததாக யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 11-12ங்க. யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 11-12ங்க. இங்கு இந்த காரியம் ஆரோன், அதாவது மோசே ஓரேப் கண்மலையிலே அங்கு கர்த்தருடைய கற்பலைகளை பெற்றுக்கொள்வதற்கு அவர் சென்றிருந்த பொழுது, இங்கு ஆரோன் என்ன செய்கிறார் சொல்ல, மோசைக்கு என்ன சம்பவித்தது என்ற அந்த ஒரு நிலையிலே ஆரோன் ஒரு போர்க்கன்று குட்டியை செய்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிபடும்படியாய், ஏனென்றால் தம்மை அழைத்த தெய்வம் அவர் வல்லமையுள்ளவர், அதற்கு முன்பாக கர்த்தருடைய அந்த பலத்த கரம் அவர்களுக்கு நன்றாவே தெரியும். ஆனாலும் ஆரோன் மோசையோடு கூட இருந்த போதிலும் கூட அவர் அந்த பொற்கன்று குட்டியை வணங்கும்படியாய் செய்த அந்த காரியத்தின் நிமித்தமாக கர்த்தர் அவர்களை நிக்கிரகம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் மோசே அங்கு திறப்பின் வாயிலில் நிற்கக்கூடிய அந்த காரியத்தை தான் நாம் பார்க்கிறோம். இந்த ஜனங்களுக்காக இவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்யலாம், பரிந்து பேசக்கூடிய ஒரு நபராக அங்கு இருக்கிறார். அது சங்கீதம் 106:23 இவ்விதமாக தெளிவாக சொல்கிறது. சங்கீதம் 106:23. பாருங்க, இங்கு தேவன் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்று சொன்னார். அப்படி நாசம் பண்ணுவேன் என்று சொன்ன அந்த தேவனுக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நிற்கிறார். அவருடைய உக்கிரத்தை ஆற்றும்படியாக மோசே என்ன செய்ய சொன்னால், திறப்பின் வாயிலே நின்று பரிந்து பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த நபர், அவர் திறப்பின் வாயில் நின்று ஒரு விடுதலை வேண்டும், தேவன் கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், மன உருக்கமுள்ளவர் என்பது மோசைக்கு நன்றாய் தெரியும். ஆனாலும் பாவத்தின் நிலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய பாதத்தில் விழுவதுதான் மேன்மை என்பதை கற்றுக்கொண்ட அந்த மோசே தேவனுடைய பாதத்தில் அங்கு விழுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக யாத்ராகமம் 24:2. கொஞ்சம் எடுத்தவங்க கொஞ்சம் சீக்கிரம் வாசிக்கலாங்க. யாத்திரம் 24:2. வாசிங்க. சமீபத்து வரலாம். இங்க பாருங்க, பரிசுத்தம் உள்ள தெய்வம் அவர். அங்கு சீனாய் மலையிலே அங்கு அவர் வெளிப்படும் பொழுது, அந்த அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம் வெளிப்படும் பொழுது அங்கு புகைக்காடாய் புகைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவர், ஏனென்றால் தேவன் சொல்லும் பொழுது யாரும் மலையின் அடிவாரத்திற்கு வரக்கூடாது என்று சொல்லி சொல்லப்பட்ட அந்த வேளையில்தான் அங்கு வேதம் சொல்லுகிறார், தேவன் சொல்கிறார் மோசே மாத்திரம் வரலாம். எப்படிப்பட்ட ஒரு மேன்மை பார்த்தீங்களா, மோசே மாத்திரம் வரலாம். அந்த மோசைக்கு மாத்திரம் இந்த சிலாக்கியம் கிடைத்தது. அப்படி என்று சொன்னால் இந்த சிலாக்கியத்திற்கு உரிய ஒரு நபராக அங்கு காணப்படுகிறார். அடுத்து யாத்ரா 33:11 வாசிக்கலாமுங்க. யாத்ரா 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். இங்கு ஒரு சிநேகிதன், ஒரு நண்பர், 2 நண்பர்கள் எப்படி உறவாடுவார்களோ அதே போல கர்த்தர் மோசையோடு உறவாடுகிறார். அவர் முகமுகமாய் பேசினார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அடுத்தபடியாக யாத்ரா 34:28-30.
போதுங்க போதும். இங்க பாருங்க, அந்த கன்மலையிலே 40 நாள் அங்கு இரவும் பகலும் புசியாமல் அந்த கர்த்தருடைய கற்பனைகளை பெறும்படியாக அவர் காத்திருந்தார். அப்படிப்பட்ட அந்த காத்திருந்த பின்பு கற்பலை பெற்றுக்கொண்டு கீழே இறங்கும் பொழுது அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவரை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்க முடியாத அளவிற்கு அவ்வளவு பிரகாசமாக இருந்தது என்று சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் இவ்வளவு நன்மைகள், இவ்வளவு காரியங்கள் செய்யக்கூடிய அந்த தேவனுக்கு பிரியமாயிருந்த ஒரு தேவ மனிதன்தான் அங்கு அந்த ஓரேபின் அந்த சீன் வனாந்தரத்திலே அந்த கண்மலையிலே அவர் என்ன செய்கிறார் சொன்னால், பேசு என்று சொல்லும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அடிக்கிறதுனாலே அவருடைய அந்த என்னை நீ மேரிபாவின் தண்ணீரிடத்திலே நீ என்னை பரிசுத்தம் பண்ணவில்லையே என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அதன் நிமித்தமாக அவர் என்ன செய்கிறார் சொன்னால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்கு அவர் உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு அந்த நிலை ஏற்படுகிறது. இன்றைக்கும் கூட பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நாமும் கூட இந்த பூமியிலே நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறோம் என்பதை குறித்து தேவனுடைய அந்த பரிசுத்தத்தின் மேன்மையை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக ஆவியானவர் தமது வார்த்தையின் மூலம் நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், நாம் பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய கிரியை எப்படி இருக்கிறது என்பதை நாம் சோதித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். மோசே இவ்வளவு காரியங்கள் தேவனோடு பேசுகிறார், தேவனோடு உறவாடக்கூடிய ஒரு தன்னுடைய சிநேகிதன் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நண்பனை போல பேசுகிறார். அங்கு அவரை பார்த்த யாரும் மரித்து போகக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்படும். ஆனால் அவருடைய பின்பகுதியை அவர் அந்த கண்மலை வெடிப்பிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு மேன்மை பெறுகிறார். இப்படிப்பட்ட இந்த மேன்மையுள்ள மனிதனுக்கு, மேன்மையுள்ள தாசனுக்கு, ஆனால் அவர் என்ன செய்கிறார், மேரிபாவின் தன்னிடத்திலே நீ என்னை பரிசுத்தம் பண்ணாததினாலே நீ கானான் தேசத்தில் பிரவேசிக்க முடியாது சொல்லி எச்சரிக்கிறார். ஏனென்றால் அதை குறித்து தான் இந்த பரிசுத்தத்தின் மேன்மை என்பது என்ன என்பதை நாம் ஒவ்வொரு விசுவாசிகளும் உணரக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நாம் பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இதற்கு முழு காரணம் தமது குமாரனை, பரிசுத்தமுள்ள இரட்சகராகி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த கல்வாரி சிலுவையிலே தேவன் நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஆனால் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருந்தாலும் கூட, ஆனால் அந்த பரிசுத்த வாழ்க்கையிலே நாம் சிறு காரியமாக இருந்தாலும் கூட அது தவறுமையானால் தேவனுடைய அந்த பரிசுத்த நாமத்தினுடைய மேன்மை அங்கு குலைக்கப்படுகிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய இன்றைய நிலையிலே நாம் எவ்விதமாய் கடந்து போகிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை பரிசோதனை செய்து கொண்டே ஓட வேண்டிய காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தோடு ஒத்து போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு இடம் கொடாதபடி நாம் பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டிருக்கும் அந்த பரிசுத்த சிந்தையை எப்பொழுதும் நாம் நினைவில் வைத்துக் கொண்டவர்களாய், மோசேக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை, இப்படிப்பட்ட ஒரு காரியம் அவருடைய வாழ்வில் இருக்குமேனால் நாம் எம்மாத்திரம் என்றுதான் நாம் தீர்மானிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் தேவனுக்காக அவர் எவ்வளவாய் அந்த வனாந்திர வாழ்க்கையிலே அவர் வழிநடத்தப்பட்டார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்படிப்பட்ட அந்த வழிநடத்துதல் மத்தியிலே அவர் தேவனுக்காக இவ்வளவு பிரயாசம் பட்டாலும் கூட, ஆனால் அவர் சொல்லுகிறார், அந்த தேசத்திலே நான் வாழ முடியாவிட்டாலும் அந்த தேசத்தை நான் பார்த்து கொள்ளட்டுமா, நான் அதை பார்த்து கொள்ள முடியுமா என்று சொல்லி அவர் பிரயாசப்படும் பொழுது இந்த பேச்சை நீ விட்டுவிடு என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் நாம் பரமராஜ்யத்தினுடைய பங்காளிகளாக மாற்றப்பட்டிருக்கிற நாம், பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம், அந்த பரமராஜ்யத்தினுடைய மேன்மைக்கு செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றிருக்கிற நாம் எவ்வளவு ஒரு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இந்த பரிசுத்தத்தின் மேன்மையை நாம் காத்து கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறோம். அந்த பரிசுத்தம் உள்ள மேன்மையில் நிறைந்த அந்த தெய்வத்தை எப்படிப்பட்ட வாஞ்சியோடு நாம் ஆராதிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அடுத்த நபராக சிம்சோனுடைய காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 4-5. போதுங்க. இங்கு சிம்சோனுடைய காரியங்களை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம். சிம்சோனை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தர் ஆளுகை செய்கிற அந்த வேளையிலே அந்த பெலிஸ்தரின் கையிலிருந்து இஸ்ரவேலை விடுவிக்கும்படியாக
அங்கு ஒரு இரட்சகனை, அது ஒரு நியாதிபதியாக சிம்சோனை தேர்ந்தெடுப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த திட்டத்திலே அங்கு அந்த மணமாவினிடத்திலும் அவருடைய மனைவியினிடத்திலும் அந்த சிம்சனுடைய அந்த பிள்ளையினுடைய வளர்ப்பை குறித்து அவர் இவ்விதமாய் அவர் சொல்லுகிறார். அந்த சொல்லப்பட்ட காரியம்தான், நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரனாயிருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அங்கு அந்த ரட்சிக்க தொடங்கக்கூடிய அந்த காரியத்திற்கு முன்பாக அவருடைய அந்த வாழ்க்கையிலே அந்த குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும், அந்த தாய்க்கும் அப்படிப்பட்ட ஒரு கட்டளை தான் அங்கு கொடுக்கப்படுகிறது. திராட்சரசமும் மதுமானம் ஒன்று குடியாமலும் தீட்டானது ஒன்று புசியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஏனென்றால் நசரேய விரதம் என்பது தேவனுக்கென்று பிரத்யேகமாய் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு என்று சொல்லி தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்த அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு தான் நாங்கள் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க வேண்டும், அதற்காக அந்த ஒரு பொறுப்பை அவருடைய கரத்தில் கொடுத்து அவரை இவ்விதமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கு அந்த தீட்டானது ஒன்றும் அவர் புசிக்க கூடாது என்பதை அங்கு அவருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆனால் அங்கு அவருடைய காரியத்திலே பார்க்கும் பொழுது அடுத்தபடியாக நியாயாதிபதிகள் 14:5-6 14:5-6 போதுங்க. அதைத் தொடர்ந்து 8-9 வாசம். போதுங்க. இங்கு அந்த சிம்சோனை சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவே பரிசுத்த ஆவியானவர் ஏவ துவக்கினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே ஏவ துவக்கின ஒரு மனுஷன், தேவ திட்டத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன், அவருடைய காரியத்திலே அவர் என்ன செய்யணும், வழி விலகி செல்லக்கூடிய ஒரு காரியத்தை இங்கு வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் இவ்விதமாய் எழுதி வைத்திருக்கிறார். நசரேய விரதத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் தேவ திட்டம் என்ன என்பதை அறிந்து தேவ திட்டத்திற்கு நேராக தன்னை பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்த மனிதன் அவர் என்ன செய்யறார், வழி விலகி போகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அங்க பாருங்க 5ஆம் வசனத்துல, அப்படியே சிம்சோனும் அவன் தாயின் தாயும் திம்னாத்து புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத்து ஒரு திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. ஏனென்றால் அவருடைய எண்ணம் அங்கு, ஏனென்றால் இஸ்ரவேலர் புறஜாதியர் மத்தியிலே கண்டிப்பாக விவாகம் பண்ணக்கூடாது என்பது அது தேவனுடைய கட்டளையா இருக்கிறது. ஆனால் இந்த கட்டளையை மீறி அவர் என்ன செய்யறார், புறஜாதியாக அங்கு பெலிஸ்த பெண்மணியை அவர் விரும்புகிற அந்த காரியம், அது நிமித்தமாக அவர் என்ன செய்யறார் சொன்னால் தனது பெற்றோரோடு கூட அங்கு செல்லுகிறார். அப்படி செல்லும் பொழுது அங்கு சிங்கம் எதிர்பட்டு வருகிறது. சிங்கம் எதிர்பட்டு வந்த பொழுது அங்கு, ஆனாலும் என்றால் இவர் போகின்ற வழி தவறு என்பது தேவனுக்கு தெரியும். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் பலத்தினாலே சிங்கத்தை கொல்லுகிறார். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய மாம்சத்தின்படி சில தவறான ஒரு சிந்தையோடு தவறான இந்த உலக வழக்கத்திற்கு நேராக நாம் செல்லும் பொழுது கூட அதை தேவன் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அங்கு நமக்கு நிச்சயமா ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எந்த விதத்திலும் அதில் மாற்றமே இல்லை. ஏனென்றால் தேவனுடைய திட்டம் என்பது மனிதனுடைய நினைவுகளுக்கும் மனிதனுடைய சிந்தைக்கும் அப்பாற்பட்டது என்பதை நாம் ஒவ்வொரு விசுவாசியும் நன்கு அறிந்திருக்கிறோம். ஆனாலும் சில வேளைகளில் சில ஒரு காரியங்களில் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் தேவனுடைய திட்டத்தை உதறிவிட்டு செல்கிறோம் என்பதைத்தான் இங்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். இங்கு பாருங்க, அதாவது சிங்கம் எதிர்பட்ட பொழுது அங்கு அந்த சிங்கத்தை கொல்லக்கூடிய ஒரு வல்லமை, ஏனென்றால் அங்கு சிம்சனோடு பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டார். சிம்சன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்ததினாலே அந்த சிங்கத்தை கொல்ல முடிகிறது. அது மாத்திரமல்ல, முதல் விசை சென்று வரும் பொழுது சிங்கத்தை கொன்று விட்டார். அது ஒன்றும் பெரிதாக இல்லை. ஆனால் அதைவிட ஆவியானவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார்,
8வது வசனத்துல, சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. ஏனென்றால் இந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு அவர்கள் தேவனிடத்திலே கேட்டார்கள். இந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி, அவர் அப்படிப்பட்ட இப்படித்தான் வளர்க்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையோடு வளர்க்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, தேவனுடைய திட்டத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனிதன். ஆனால் இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தான் நசரேய விரதம் அடைந்திருந்தும் கூட, ஆனால் அந்த செத்து போன அந்த வழி அந்த பாதையில் அவர் திரும்பி வரும் பொழுது, அந்த தான் கொன்று போட்ட சிங்கம் எப்படிப்பட்டது என்பதை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க அவர் வழி விலகி செல்லுகிறார். இது எப்படிப்பட்ட ஒரு காரியம் என்பதை நாம் சற்று சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் தேவன் இவர் முதல் சென்ற வழி தவறு என்பதை இருந்தாலும் கூட உணர்வோடு, ஐயோ இந்த இப்படிப்பட்ட இடத்திற்கு நான் செல்ல மாட்டேன் என்று சொல்லி அவர் நினைப்பதை விட்டுவிட்டு, ஆனால் செத்துப்போன சிங்கத்தை பார்ப்பதற்கு திரும்பி செல்லுகிறார். ஆனால் அதற்குள்ளே அந்த இடத்துல தேன் இருந்தது, அந்த சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேன் இருந்தது என்று சொல்லி அங்கு வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அது அந்த மாம்சம், அந்த 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 செத்த பிரேத அந்த சிங்கத்தினுடைய பிரேதத்திலே அது ஒரு நாற்றம் எடுத்த ஒரு இடம், அது அது ஒரு அருவருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் அதற்குள்ளே தேன் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இவர் என்ன செய்யணும்னால் அதை எடுத்து இவர் தான் புசித்ததும் இல்லாமல் தன்னுடைய தாய் தகப்பன் கொடுக்கிறார். இன்றைக்கும் கூட இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய திட்டத்திற்கு நேராய் நம்மளை வழிநடத்தும்படியாக தேவன் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆனால் இந்த பிரித்தெடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே நாம் அவருக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த உலகத்திற்குள்ளே இருக்கின்ற சில காரியங்கள், சில ஒரு நமக்கு மகிழ்விக்கக்கூடிய ஒரு சில காரியங்கள், அது தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்குமேயானால் அதை விட்டு விலக வேண்டுமே ஒழிய, அதை போய் அனுபவிக்க வேண்டும், அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது நினைப்பது, அது தேவனுடைய பார்வையில் ஒருபோதும் அது நன்றாய் இருக்காது. அதைத்தான் இங்கு தெளிவாக சொல்கிறார். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக நசரேயனாக மாற்றப்பட்ட, தேவனை மேன்மைப்படுத்தக்கூடிய அந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட அந்த ஒரு மனிதன், அவருடைய அந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்தினுடைய மேன்மையை அவர் புரிந்து கொள்ளாத வழியிலே தன்னுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் அவ்விதமாய் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி மோசேயின் இடத்திலே தேவன் விரும்பும் பொழுது முழுவதுமாய் அவருடைய அந்த கரத்தினால் அநேக அற்புதங்களை செய்தார். அவர் இடங்களில் அவர் அந்த ஜனங்களுக்காக திறப்பின் வாயில் நின்றார். அநேக காரியங்களிலே தேவனோடு முகமுமாய் பேசினாலும் கூட ஒரு சிறிய விஷயம், இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய மாம்சத்தில் சில நேரம் சிந்திக்கலாம், ஐயோ ஒரு சின்ன காரியம் தானே, பேசக்கூடிய இடத்துல அடிச்சுட்டார், இதுல என்ன ஒரு தவறு நாம் நினைக்கலாம். ஆனால் இங்கு அந்த பரிசுத்தத்தின் மேன்மை என்பதை தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏனென்றால் நம்முடைய தெய்வம் பரிசுத்தம் உள்ளவர். அந்த பரிசுத்தமுள்ள தெய்வம் இவ்விதமான அந்த மேன்மை அடையும்படிக்காக அவர் என்ன சொன்னால், சிறு காரியமாயிருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகள் முழுவதுமாய் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி அவர் விருதாவாக சொல்லவில்லை. இந்த பரிசுத்த மேன்மைக்காக நம்மளை, தமது குமாரனை, அவருடைய பரிசுத்த ரத்தத்தை முழுவதுமாய் சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். இந்த ஸ்லாக்கியத்துக்கு நம்மளை பாத்திரவான்களாக மாற்றி இருக்கிறார். பாக்கியவான்களாக நாம் மாற்றப்பட்டு இருக்கிறோம். நாம் இன்றைக்கு நான் பரிசுத்தவான் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனால் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையிலே ஒரு சிறிய காரியமானாலும் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்குமேயானால் அது எவ்வளவு பெரிய பாதிப்பை கொடுக்கும் என்பதை வேதத்திலே அநேக இடங்களிலே அநேக பரிசுத்தவான்கள் அந்த தேவ பிள்ளைகளோடு தேவ தாசர்களோடு வேதம் இடைப்படுகிற அந்த காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற இந்த உலகத்திலே நாம் இந்த உலகத்திற்குள்ளே வாழ வேண்டும். ஆனால் உலகத்தோடு ஒத்து போவதற்கு அப்படிப்பட்ட நிலைக்கு தேவன் நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் தனித்துவமாய் இருக்கிறார். தேவன் தன்னிகரற்றவராய் இருக்கிறார். அந்த தனித்துவமான தன்னிகரற்ற தெய்வத்தை நாம் எவ்வளவாய் பரிசுத்தப்படுத்துகிறோம், நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில எவ்விதமாய் மேன்மை பாராட்டுகிறோம் என்பதை நாம் சற்று சிந்திக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் அதாவது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிப்பதில்லை. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிப்பதில்லை. ஆனால் பரிசுத்தத்தினுடைய நாம் குறைபட்டவர்களாக இருப்போமேனால் எப்படி நாம் தேவனை தரிசிக்க முடியும்? நாம் இன்றைக்கும் கூட காலையிலே நாம் சிந்தித்தோம் பரிசுத்தத்தினுடைய அந்த காரியங்களை குறித்து. நாம் ஆராதனைக்கு வரும் பொழுது நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ளவர் என்று சொல்லி நாம் அவரை துதிக்கின்றோம், அவரை கனப்படுத்துகின்றோம். ஆனால்
அந்த பரிசுத்தமுள்ள தேவனை கனப்படுத்துகிற நாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையினுடைய பரிசுத்தம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சற்று தியானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை சோதித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அநேக இடர்பாடுகள் மத்தியில வேதனைகளோடு இருக்கிறோம் என்று சொல்லி சாக்கு போக்கு ஒருபோதும் தேவனுடைய சமூகத்திலே சொல்ல முடியாது. தேவன் நமக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியையும் அன்பும் பலமும் கலந்த ஆவியை தந்திருக்கிறார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இப்படி இருக்கின்ற அந்த ஒரு விசுவாச வாழ்க்கையிலே நாம் ஒருபோதும் நம்முடைய தேவ திட்டத்திற்கு விரோதமாக, தேவ திட்டத்திற்கு மாற்றான ஒரு நிலையிலே நாம் செல்ல முடியாது, செல்ல விரும்பக்கூடாது என்பதை வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இங்கு விசுவாசிகளாகிய நமக்கு நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய காரியம் அது தேவ திட்டத்திற்கு அது நேராக இருக்கிறதா? நம்முடைய சிந்தையானது தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்கிறதா? தேவனுக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற நாம் இந்த பிரித்தெடுக்கப்பட்டிருந்த அந்த காரியத்தை நாம் சிந்தையில வைத்தவர்களாய் நாம் கடந்து செல்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்திக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். இங்கு ஒரு சின்ன ஒரு காரியம், அதாவது உடன்படிக்கை பெட்டி அங்கு இருக்கும் பொழுது தாவீது தன்னுடைய அங்கு அந்த கூடாரத்தை கொண்டு வர விரும்பும் பொழுது அங்கு உடன்படிக்கை பெட்டி மாட்டு வண்டியிலே ஒரு வண்டி செய்து அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அங்கு ஒரு களத்தில் வந்த பொழுது அது வண்டி அசைந்த பொழுது பெட்டி அது ஆடுகிறது. ஆனால் ஊசா என்ன செய்கிறான்னு சொன்னால் தன் கரத்தை நீட்டி பெட்டி சாய்ந்து விடக்கூடாது என்று சொல்லி அவர் தாங்கி பிடிக்க விரும்புகிறார். ஆனால் தேவன் ஊசாவை அடித்தார், அவன் செத்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படின்னு சொன்னால் நம்முடைய தேவன் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர். அவர் அவருடைய பரிசுத்தத்தை குறித்து ஒருபோதும் அவர் விட்டு கொடுக்க மாட்டார். அதை ஒரு மனிதனும் அந்த பரிசுத்தத்திலே அவருடைய அந்த முழுமையான அந்த ஒரு வல்லமையை அதிலிருந்து சற்றும் குறைவாய் காணப்படக்கூடிய அளவிற்கு அவர் ஒருபோதும் விரும்ப மாட்டார். அவ்வளவு பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கின்றோம். இன்றைக்கு நாம் நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய இந்த உலக வாழ்க்கையிலே, மற்ற நம்முடைய மாம்சமான காரியங்களிலே, சில காரியங்களிலே நாம் தவறுகிறவர்களாக இருந்தாலும் கூட, ஆனாலும் நாம் எப்படி அதை கனப்படுத்துகிறோம், அந்த தெய்வத்தை கனப்படுத்துகிறோம் என்று சொல்லி நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாம் சோதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இங்கு அந்த ஊசா அவர் பெட்டி விழுந்து விடக்கூடாது என்பதை அவர் விரும்பித்தான், அந்த ஒரு எண்ணத்தில் தான் அவர் தாங்கி பிடிக்கிறார். ஆனால் தேவனுடைய கட்டளை அங்கு வேதம் சொல்கிறது, அங்கு கீழ்ப்படிதல் இல்லை என்றதை வேதம் சொல்கிறது. ஏனென்றால் பெட்டியை ஆசைகள் சுமந்துதான் வர வேண்டும், மாட்டு வண்டியில் வைத்து கொண்டு வருவதற்காக அல்ல. அதற்கு அவருடைய அந்த வார்த்தைகள் அவ்வளவு தெளிவாய் சொல்லி இருக்கிறது. ஆனால் இவர்கள் அதை சுமப்பதற்கு தங்களுடைய தோள்களை கொடுக்க விருப்பமில்லாத மனிதர்களாக இருந்ததினாலே அவ்விதமாய் செய்த பொழுது தேவன் அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஏனென்றால் நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். தம்முடைய பரிசுத்தத்தை குறித்து அவருக்கு அங்கு உணர்த்துகிறார். உடனே தாவீது ஏனென்றால் சத்தியத்தை அவர் அறிந்திருந்ததினாலே இதை எப்படி நாம் கொண்டு வர வேண்டும், ஊசா மரித்த பின்புதான் அவர்களுக்கு ஊசா செத்த பின்புதான் அவர்களுக்கு அந்த எண்ணம் வருகிறது, ஐயோ நாம் தவறு பண்ணி விட்டோமே என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் இந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்தை ஆராதிக்க வருகிற நாம், அவருடைய பரிசுத்த சந்நிதியிலே அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிற நாம், நம்மை சற்று ஒவ்வொருவரும் சிந்திக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். தேவன் எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார் என்பதை அவர் ஒவ்வொரு நாளும் உணர்த்தி கொண்டிருக்கிறார். அவர் தம்முடைய பரிசுத்தத்திலே அவர் உண்மையாய் இருக்கிறார். பரிசுத்த சிங்காசனத்தில் வீட்டுக்கிற தெய்வம் நம்மை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறது அதற்காகத்தான். அப்படிப்பட்ட அந்த பரிசுத்த சிந்தையோடு வாழ்வதற்கு தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் அனுக்கிரகம் பாராட்டியிருக்கிறார். ஆகையினாலே விசுவாசிகளாகி நமக்கு நாம் முதலில் தெரிந்து கொள்வது, தேவன் நம்மை தமது பரிசுத்தத்தை காணும்படியாக, அந்த பரிசுத்த மேன்மை நம்மில் விளங்கும்படியாக நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. இந்த உலகத்திற்குள்ளே நம்மை ஒளியாக வெளிச்சமாக வைத்திருக்கிறார். நமது மூலமாக அநேக ஆத்துமாக்களை, இருளில் கிடக்கிற ஆத்துமாக்களை அவர் தெரிந்து கொள்ளும்படியாக, தமிழத்தில் சேர்த்து கொள்ளும்படியாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஆனால் இப்படிப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற நாம் ஒருபோதும் இந்த உலகத்தோடு நாம் பிரித்தெடுக்கப்பட்ட அந்த நிலைமையிலிருந்து வழி விலகாதபடி தேவன் நமக்கு நியமித்திருக்கிற அந்த நேர்பாதையிலே ஓடுவதற்கு தேவன் நமக்கு கிருபை அருளி கொண்டிருக்கிறதுக்காக அவருடைய நாமத்தை துதிப்போம். அவருடைய அந்த பரிசுத்த முள்ள அந்த தெய்வத்தை மிகுந்த பயபக்தியோடு பணிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. கொடுத்த இந்த வாய்ப்புக்காக என் தேவனை நான் சோஸ்தரிக்கிறேன். விசேஷமாய் சபையாரனுடைய காரியத்தில் அடியேனையும் ஒரு பொருட்டாக எண்ணி தேவ வார்த்தை சொல்லும்படி அனுக்கிரகம் பாராட்டின தேவ
மூப்பர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன்.